ஃப்ரைடே ஈவினிங் எப்போவுமே சீக்கிரமாக வரவங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. வந்துட்டு சாப்பிட்டு தம்பி கூடயே விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷும் ஆகிட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு கேண்டில்லாம் எதுவுமே வாங்கலை. சரி பத்தி மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு பத்தி மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டு நானும் டீ போட போகலாம். இன்றைக்கி அவங்களுக்கு டீ போட்டுமான்னு கேட்டால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி எனக்கு மட்டும் தானேன்னு சொல்லிட்டு போய் டீ போட போனேன். இது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைங்க. உங்களுக்கும் அப்படியான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ரெக்னன்சி அப்போயும் சரி, ஆஃப்டர் டெலிவரி அப்போயும் சரி, சின்ன சின்ன விஷயத்துக்குனாலும் அதிகமாக எமோஷ்னல் ஆகிறேன். அதை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது முடிய மாட்டேங்குது. ஏன்னே தெரில. எப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முதல்ல திட்டினாங்க அப்படின்னாலுமே இல்லை வீட்டில் ப்ராப்ளம்னாலுமே அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குனாலுமே அழுகிறேன். அது எப்படின்னா ஒரு வீடியோ பார்த்தா கூட அதுக்கு அது வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுக வந்துடுது. அது வந்து நம்மளோட சேஞ்சஸா இல்லை வந்து இப்படி தானா இல்லை நான் இப்படியான்னு எனக்கு தெரியல. நீங்களும் அப்படியான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே எல்லாத்துக்கும் அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இதுவே நான் தான் அப்படி இருக்கேன் அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம அழுதுகிட்டே இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். கண்டிப்பாக மாற்றணும். அப்புறம் சொல்லிட்டு நான் டீ போட்டுட்டு சரி நான் மட்டும்தான் எனக்கு மட்டும் தான் டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அவங்கள தம்பி அழுதான்னு சொல்லிட்டு தம்பியை ஆட்டி விட்டு இன்றைக்கி சம்பா ரவை செய்யலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கடைக்கு வாங்க அனுப்பி விட்டுருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க. க்ரீம் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்க வரப்போ. அதுவும் நான் சாப்பிட்டு சரி இன்றைக்கி போய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 8 மணிக்கே இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தம்பி பெருசாக நைட்டு தூங்குறதில்ல, விளையாடுறான். அதனால் எங்களுக்கும் வந்துட்டு தூக்கம் கெடுறதுனால ஹஸ்பண்ட் இன்றைக்கி சீக்கிரமாகவே நம்மளும் சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இன்றைக்கி சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் இது வந்து சம்பா ரவை அந்த சேமியா உப்புமாலாம் சாப்பிட மாட்டாங்க. சமைக்கிறது கூட பெரிய கஷ்டமாக தெரிலங்க. என்ன சமைக்கிறதுன்னு நினச்சாலே கடுப்பாக இருக்குது. அவங்களுக்கு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்புலாம் போட்டால் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதனால் இன்றைக்கி அதிகமாகவே போட்டு செஞ்சேன். சாப்பிடணும்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே போட்டு செஞ்சேன். என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு எனக்கு இங்கே மண்டை வெடிக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி இதான் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு பிளேட்லாம் டெக்கரேஷன் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. இனி அடிக்கடி இந்த சம்பா நம்ம செய்யணும். அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக 9 மணி அப்படிலாம் படுக்க போயிட்டோம். ஏன்னா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. குட் நைட்.